புதன் வியாழன் மகரிஷி அவர்களின் கவிதைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல இன்றைக்கு பிறவித்தொடர் அப்படிங்கிற பகுதியில இன்னும் ஒரு கவிதையை நம்ம பார்க்க போறோம். பிறவி பயன் அப்படிங்கிற தலைப்புல கவிதையை பார்க்க போறோம். எல்லாருமே இத பத்தி பேசியிருக்காங்க. மகான்கள், எல்லா மகான்களும் பேசியிருக்காங்க. பிறவியோட நோக்கமே என்ன அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் ஔவையார்ல இருந்து எல்லாரும் பேசியிருக்காங்க. திருமூலர் சொல்லியிருக்கார், ஔவையார் சொல்றார், அறம் செய்யணும், அதுக்கப்புறம் இறைநிலை உணரணும், அதுக்கு நம்ம பற்றெல்லாம் துறக்கணும், அப்பதான் அந்த இறை உணர்வு பெற முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னாக்கா, இந்த பிறவி சுழற்சியிலேருந்து விடுதலை பெறணும்னா பற்றற்று வாழணும், நல்ல செயல்களை செய்யணும் அப்படின்னு ஔவையார். திருமூலரும் அதே தான் சொல்றார். பிறவி துன்பத்திலேருந்து நம்ம விடுபடணும், அதுக்கு ஆன்ம ஞானம் பெறணும் அப்படின்ட்டு அவரும் சொல்றார். பாரதியார் அவரும் அதே தான் சொல்றார். கவலை இல்லாம இருக்கணும், அதுக்கப்புறம் கடமையை செய்யணும், அதோட மற்ற உயிருக்கெல்லாம் அன்பு செய்யணும், பழிபாவங்களை போக்கிக் கொள்ளணும் அப்படின்னுட்டு. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார்? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவன் அடி சேரணும்னா நாம இறைவனை பிடிச்சுக்கணும், இல்லைன்னா இந்த பிறவி பெருங்கடலை நீந்த முடியாது அப்படின்னு. அதே மாதிரிதான் இன்னொரு கவிதையை நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. இழைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இழைப்பினை நீக்க இருவழி உண்டு. அதுல சொல்றாங்க, பின்னாடி வர சந்ததிக்கும் கேடெல்லாம் இல்லாம இருக்கணும்னா அறம் செய்யணும், தவம் செய்யணும். எல்லாருமே இந்த கருத்துக்களை தான் சொல்றாங்க. எதுக்காக பிறந்திருக்கோம்னா கடவுள் யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை இறைவன்னு சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம், இயற்கைன்னு சொல்லலாம். அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் எதுக்காக நாம வந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்படி வந்தது ஏன் வந்திருக்கோம் தெரிஞ்சாதான் மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்காம இருக்க முடியும், நம்மளால முடிஞ்ச உதவியை செய்ய முடியும். ஏன்னா வந்த வழி அப்படி. ஆனா நமக்கு ஒரு ஆறாத அறிவை கொடுத்து இறைநிலை நாம வந்த வழியில எடுத்து கொண்டு வந்த பதிவுகளை போக்கிக் கொள்வதற்கு வேண்டிய அறிவை கொடுத்திருக்கு. இருந்தாலும் பழக்கத்தின் வாயிலாக பிறவி தொடராக வந்த பதிவுகளால நம்ம அப்படியே வாழ்ந்துகிட்டே வரும். இப்ப இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மகரிஷி அவர்கள் அதை புரிய வைக்கிறாங்க. மனிதனுடைய மாண்பு என்ன அப்படிங்கிறத எடுத்து சொல்றார். மனித உயிர் பிறவி அதன் மதிப்பு உணர வேண்டும். மனம் உயிர் மெய் மூன்றான மறை பொருட்களான மனிதனுடைய ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவாம் பல வினைகள் தம்மை மனிதனே மாற்றி அறச்செயல் பதிவு செய்து மன தூய்மை வினை தூய்மை பெற்று பரத்து உறைந்து மனிதன் அவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவளக்கலை அதனை பரப்பி நலம் காண்போம் அப்படின்ட்டு சொல்றார். இப்போ மனவளக்கலையில மன தூய்மை வினை தூய்மை பெற்று பரத்து உய்வதற்கு வேண்டிய வழி இருக்குங்கிறத இந்த கவிதையில சொல்றார். எல்லா மகான்களும் அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம பிறவியின் பயனை அடைவதற்கு வெவ்வேறு விதமான வழிகளை சொல்லியிருக்காங்க. பக்தி மூலமா, ஞான மார்க்கமா, கர்மயோகம் வழியாக, தவங்கள் வழியாக அப்படி கொடுத்திருக்காங்க. திருவள்ளுவர் கூட பாருங்க, அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால். அப்ப அதுல எப்படி நம்ம வாழ்க்கை முறை இருக்கணும், அதுக்கப்புறம் பொருள் ஈட்டினாதான் அது சரியான வழியில இருக்கும்
அப்புறம் காமத்து பால்னு கொடுத்திருக்காரு. அந்த குடும்பத்துக்கு வேண்டிய அந்த வழிமுறைகள் எப்படி இப்படி எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கணும்னு வழிவகுத்து, அதுக்கப்புறம் இது எல்லாமே கடைபிடிச்சோம்னா வீடு பேருதான் அப்படிங்கிற வழியில கொடுத்திருக்காங்க. இதேதான் மகரிஷி அவர்களும் சொல்றாங்க. வெறும் மனிதன்னா அந்த பதிவுகளோட வெறும் 5 புலன்கள், அதுக்கப்புறம் பொறி புலன்கள் அதெல்லாம் இருக்கிறதோட அப்படியே எல்லாத்தையும் ஒரு மயக்க நிலையில வாழ்வது, அதுக்காக நம்ம வரல. அப்படி வாழறோம்னா மனித விலங்கின பதிவுகளோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை விட இன்னும் சிறப்பெல்லாம் இருக்கு நமக்கு அப்படின்னுட்டு அதை உணர வைக்கிறார். அப்ப என்னென்னலாம் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறதையும், நமக்கு நிறைய விதத்துல அறிவை எப்படி உயர்த்தி கொள்வது அப்படிங்கிறதுக்கு வேண்டிய விளக்கங்களையும் மகரிஷி கொடுக்கிறாங்க. இந்த கவிதையில பிறவி பயன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு 6 அறிவு நமக்கு இருக்கு. அத நம்ம எப்படி பயன்படுத்தி என்ன செய்யணுங்கிறத ரொம்ப தெளிவா கொடுக்கிறார். 6 அறிவும் அதற்கேற்ற அனுபவ கருவிகளும் பெற்ற மாந்தர். நம்மளாம் 6 அறிவு பெற்றிருக்கோம்னு சொல்றார். ஆனா நம்ம வாழ்க்கையில 6வது அறிவை உபயோகப்படுத்துறோமா என்னன்னே தெரியல. 6 அறிவும் அதற்கேற்ற அனுபவ கருவிகளும் பெற்ற மாந்தர் அறவழியில் வாழ்வதற்கு இறைநிலையை தெளிவாக உணர வேண்டும். பேரற வாழ்வில் நிலைத்து இன்று வரை பெற்ற தீவினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டு பிறவி தொடர் ஒழித்து தெய்வ நிலையோடு ஒன்றி பேரின்பத்தை பெற வேண்டும். ஈதன்றி மனிதன் தெய்வமாகும் உயர் பேறு பெற வழியில்லை. பின்பற்றி வாழ்ந்து உய்வோம். பிறவி பயன் அதுவாகும். பெற்று நிறைவு எய்துவோம் அப்படின்ட்டு அழகா எடுத்து சொல்ற. 6 அறிவும் அதற்கேற்ற அனுபவ கருவிகளும் பெற்ற மாந்தர் அறவழியில் வாழ்வதற்கு இறைநிலையை தெளிவாக உணர வேண்டும். 16 பேர்ல கூட அதான் சொல்றார். இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் அப்படின்னு வரிசையா அந்த 16 பேர்கள் என்னன்னு சொல்றார். அப்போ முதல்ல இறைநிலையை தெளிவாக உணர வேண்டும். அது என்ன அப்படின்னு அந்த காலத்துல எல்லாம் 60 வயசுக்கு மேல இல்ல குடும்ப பொறுப்பெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தவத்துக்கு போறது அப்படிங்கிற அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா அந்த இளமையிலேயே பிரம்மச்சரியம் அப்படிங்கிற இதுலயே அந்த குருகுலம்ங்கிறதுல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும், அப்புறம் சந்நியாசம், அதுக்கப்புறம் எல்லாம் வாழ்க்கையெல்லாம் அப்படி எல்லாம் போச்சு. அந்த வர்ணாசிரம தர்மத்துல அந்த மாதிரி 4 விதமா பிரிச்சு அப்படி வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா போக 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 விஞ்ஞான வளர்ச்சியும் அடைய அடைய சௌகரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பணம்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் அதுதான் முக்கியம்னு வாழ்க்கையில போயிடுச்சு. அப்போ இந்த பிறவி பயன் எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த நோக்கமே மாறி போச்சு. அந்த காலத்துல எல்லாம் கஷ்டப்பட்டா கூட அந்த கஷ்டத்திலையும் ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு செயலுக்கேற்ற விளைவை புரிந்து கொண்டு வாழ்க்கை முறை இருந்தது. ஆனா இப்போ எல்லா சௌகரியங்களும் இருந்து எதுக்காக பிறந்திருக்கோங்கிற அந்த நோக்கமே மாறி போய் வெறும் பணம் தான் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்துல போயிடுச்சு. அதனாலதான் மகரிஷி சொல்றார், 6 அறிவு இருந்து அனுபவ கருவிகளும் இருந்து ஆனா கடவுள்னா என்ன அப்படிங்கிற அந்த விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்காம நோக்கம் வேற வழியில போய் எதை உணரணும் முயற்சி செய்யணுமோ அதை விட்டுட்டோம். அப்ப முதல்ல என்ன சொல்றாருன்னா கடவுள்னா யாரு
அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அது தெரியற போதுதான் மத்த எல்லாமே தெரியும். ஏன்னா கடவுள்னா நம்ம என்ன இல்ல ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மதத்திலயும் ஒரு விதமான விளக்கங்கள் குடுத்திருக்காங்க. நம்மளுடைய பெற்றோர்கள் என்ன சொல்றாங்களோ அத வச்சுக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கை நடக்குது. அப்போ இந்து மதமா இருந்தா உருவங்கள். எக்கச்சக்க உருவங்கள் இருக்கு இப்போ. அதோடயே நின்னுடுறோம். மத்த மதங்கள்லயும் அத பத்தி விளக்குறாங்க. ஆனா, அதை புரிந்து கொள்ளும் சரியாக இந்து மதமா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், ஆழ்ந்த கருத்துக்களை புரிந்து கொண்டு வாழ்வதுங்கிறது ரொம்ப குறைச்சல் தான். அதனால தான் இறைநிலை ஒன்றுதான் எல்லா இடத்துலயும் இருக்கு. இறைந்து இருக்கு. அப்படிங்கிற அந்த கருத்து தெரியாதனால தான் தவறுகள் அதிகமாயிட்டே இருக்கு. செயலுக்கேற்ற விளைவு என்னங்கிறத புரிஞ்சுக்கிறது இல்ல. இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதனாலதான் முதல் நிலை இறைநிலையை தெளிவாக உணர வேண்டும். அதுக்கப்புறம் அறவாழ்வு. பேரற வாழ்வில் நிலைத்து இன்று வரை பெற்ற தீவினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டு பிறவி தொடர் ஒழித்து தெய்வ நிலையோடு ஒன்றி பேரின்பத்தை பெற வேண்டும். அந்த இறை நிலைய பத்தி இறை உணர்வு பெற்றாதான் அற வாழ்க்கை வரும். ஒழுக்கம், கடமை, ஈகை. அத அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது தீவினை பதிவுகளை நம்ம தூய்மை செய்து கொள்ள முடியும். அப்படி தூய்மை செய்ய செய்ய பிறவி தொடர் இருக்காது. பிறவி தொடர் இருக்காது. அப்போ அந்த பேரின்பம், இன்பம், துன்பம், இன்பம், அமைதி, பேரின்ப நிலைக்கு நாம போக முடியும். ஈதன்றி மனிதன் தெய்வமாகும் உயர் பேறு வேறு வழி இல்லை அப்படிங்கிறார். அப்போ இந்த இறை உணர்வு பெறுவது முதல் நோக்கம். அதுக்கப்புறம் தான் அறநெறி வாழ்க்கை வரும். ஆனா இதெல்லாம் அந்த காலத்துல நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம், வயசாகி அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா மகரிஷி என்ன சொல்றார், வயசானதுக்கு அப்புறம் நம்மளுடைய பழக்கத்தை மாற்றிக் கொள்வது ரொம்ப கஷ்டம். 15 வயசுல இருக்கிற பழக்கத்தையும் 60 வயசுல இருக்கிற பழக்கத்துல எதை மாத்த முடியும்? 15 வயசுலதான் மாத்த முடியும். அதுதான் ஈஸி. 60 வயசு வரைக்கும் இருக்கிற பழக்கம் ரொம்ப ஆழமான பழக்கங்கள். அதை மாத்துறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் மகரிஷி என்ன சொல்றாருன்னா, இந்த விளக்கங்கள் எல்லாம் குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம், அவங்க வயது வந்ததுக்கு அப்புறமே இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனா குழந்தைகளா இருக்கும்பொழுதே சில கருத்துக்களை அவங்களுக்கு எடுத்து சொல்ல ஆரம்பிக்கணும். அதற்கு ஏற்ற மாதிரி கல்வி முறை இருக்கணும். எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிக்கணும். அப்பதான் அந்த இறைநிலை என்னங்கறத உணர முடியும். நம்ம ஒரு விதமா வாழ்ந்துட்டு ஒரு வயசுக்கு மேல இதெல்லாம் சொல்லும் பொழுது சில சமயம் நம்பிக்கை கூட வராது. அப்ப இத்தனை வழியில வாழ்ந்திருக்கோமே, அப்ப இதெல்லாம் தவறா அப்படிங்கிற எண்ணம் வரும். அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் சொல்லுவாங்களா, அந்த மாதிரிதான் போகும். ஆனா சிறிய வயதில் இருந்தே இந்த மாதிரி கருத்துக்களை கொடுக்கும் பொழுது மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மாறுவது ஈஸி, எளிமையா இருக்கும் அப்படின்ட்டு சொல்ற. அதனால இந்த இறைநிலை உணர்வு அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்தே வரணும். அப்போ 13, 14 வயசுலயே அவங்க வயது வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தீட்சையெல்லாம் கொடுத்து உயிர்னா என்ன, மனம்னா என்ன, அறிவுன்னா என்ன, இறைநிலைனா என்ன அப்படிங்கிற இந்த விளக்கங்களை அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி சின்ன வயசுலயே கொடுக்கும்போது அவங்களுக்கு பிறவி தொடரா வந்த பதிவுகளில் எல்லாவற்றிலும் அவங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வர அவங்களுடைய வாழ்க்கை அற வாழ்க்கையா இருக்கும். அப்போ அவங்க தெய்வம்னா என்னங்கிற அந்த அந்த இறை உணர்வு பெற்ற அறநெறி வாழ்க்கை வாழும்போது அந்தந்த பிறவியிலேயே தன்னை தூய்மை செய்து கொண்டு ஒரு பேரின்ப நிலையை அடைய முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதை பெற இந்த உயர் பேறு பெற வழி இல்லை, வேற ஒண்ணுமே முடியாது.
இதன்றி மனிதன் தெய்வமாகும் உயர் பேறு பெற வழியில்லை. பின்பற்றி வாழ்ந்து உய்வோம். பிறவி பயன் அதுவாகும் பெற்று நிறைவு எய்துவோம் அப்படின்ட்டு சொல்றாரு. சரி, இந்த இறை உணர்வு பெறணும்னா என்ன போகணும் அப்படின்னா ஈகோ இருக்கக்கூடாது. ஆணவம், கண்மம், மாயை, இதனாலதான் நமக்கு பதிவுகள் வருது. அப்போ நம்ம பார்த்திருக்கோம், அந்த ஆணவம்ங்கிறது இருக்கிறதுனால தான் தனது பொருட்பற்று, அதிகாரப்பற்று, மக்கட்பற்று எல்லாம் வருது. அதுக்கப்புறம் வேண்டாத 6 குணங்கள்: பேராசை, சினம், கடம்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்மான பான்மை, வஞ்சம். அதனால பஞ்சமகா பாவங்கள் இதுதான் இருக்கு. அப்போ இந்த இறை உணர்வு பெறணும்னா அதுக்கு ஈகோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். ஆணவம்ங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். அதுலதான் 1955 நான் எனது ஆற்றல் அப்படிங்கிற ஒரு கவிதையில ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. 1955 எழுதியிருக்காரு. பிறப்பு இறப்பு எனும் கடலை நீந்தவென்றால் பெருவிழிப்பாய் இருவழியில் வெற்றி வேண்டும். பிறப்பு எழாமல் புதிதாய் கருவின் மூலம் பேணி பாலுறவு அறவே தடுக்க வேண்டும். பிறப்பதனை பெருக்குகின்ற தன்முனைப்பு பெரும் பாவப் பதிவுகளும் பற்றும் போக்கி பிறப்பருக்கும் அகத்தவமும் அறமும் ஆற்றி பேரறிவாய் அறிவறிந்து நிலைக்க வேண்டும் அப்படின்னு 1955 கொடுத்திருக்காரு. அதாவது நம்ம அந்த பால் உறவு அப்படிங்கறதுல அதிகமா ஈடுபடாம குழந்தை வேணும்னா அது பிரகாரம், இல்லைன்னா அது கூட வேண்டாம்னா வேண்டாம். இது முதல் வழி. அதுக்கப்புறம் தன்முனைப்பு இல்லாம நம்மளுடைய பாவ பதிவுகளை, பற்றுகளை போக்கி கொண்டு அதுக்கு அகத்தவமும் அறமும் ஆற்றணும் அப்படின்ட்டு கொடுத்தார். இது 1955 எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு தோணி இருக்கு, இந்த மாதிரி பால் உறவு இதெல்லாம் கூடாதுன்னு சொன்னா யாரும் வரமாட்டாங்க. அதனாலதான் என்ன பண்ணினார், 40 வருட ஆராய்ச்சி பண்ணி நமக்கு காயக்கல்பம் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை கொடுத்திருக்காரு. இந்த காயக்கல்ப பயிற்சி செய்ய செய்ய அவருடைய முதல் அந்த இது தானாவே அதுக்கு வழிவகுக்கும். இத காயக்கல்ப பயிற்சி சொல்லி அதுல சொல்லும் பொழுதே நிறைய பேருக்கு அதுல அப்படி எல்லாம் இருக்க முடியுமா அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா நேராவே இத பால் உறவு அறவே தடுக்க வேண்டும்னா யாரு வருவாங்க? அந்த காலத்துல அவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் இல்ல. இப்போ எக்கச்சக்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. இந்த மொபைல் இருக்கு, அதுக்கப்புறம் ஊடகங்கள் இருக்கு, சினிமா இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த காலத்து வாழ்க்கை முறை அப்படி இருந்ததுனால அவர் அழகா சொல்லியிருக்காரு. கதைகள், அப்புறம் நம்ம தேவாரம், திருவாசகம் அப்படின்னு கோவில்ல போய் அந்த மாதிரி வழிபாட்டு முறைகள்லாம் இருந்துச்சு. ஒவ்வொரு மதத்திலையும் அதற்கேற்ற வழிமுறைகளை கொடுத்தாங்க. இந்த ஒரு முதல் கண்டிஷன் அப்போ அது நிறைவேற்ற முடிஞ்சிருக்கும். ஆனா இப்ப முடியல. இப்ப அதுக்கு பிரச்சனைகள் வரும். அதனாலதான் அதை யோசிச்சு அதை ஆராய்ச்சி செய்து நமக்கு அந்த காயக்கல்பம் அப்படிங்கிற அந்த பயிற்சியை நமக்கு அவர் கண்டுபிடிச்சு கொடுத்தார். 40 வருட விடாமுயற்சி. யாராவது 40 வருடம் ஆராய்ச்சி செய்வாங்களா? ஒரு நாள் 2 நாள் பண்ணிட்டே நம்ம அப்போ நம்மளுக்கு ஒண்ணும் பலன் இல்லைன்னா விட்டுடுறதெல்லாம் இருக்கு. அது காயக்கல்பமா இருக்கட்டும், எக்ஸசைஸா இருக்கட்டும். ஐயோ என்னப்பா ஒண்ணுமே பலன் இல்லையே, இத்தனை வருஷம் பண்ணேன், என்ன சேஞ்சு தெரியுது, ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு நம்ம சோர்ந்து போறோம். ஆனா மகரிஷி இது பிற்காலத்துல தேவையா இருக்கும் அப்படிங்கிறத தொலைநோக்கு பார்வையில 40 வருட ஆராய்ச்சி செய்து காயக்கல்பத்தை முழுமையாக நமக்கு கொடுத்திருக்கு. அப்போ அதுல முதல் இது நம்மளுக்கு சரியாகும். அப்புறம் 2வது தன்முனைப்பு, அதுக்கப்புறம் பதிவுகள், பற்று, இதெல்லாம் போகணும்னா அதுக்கு வேண்டிய வழிமுறைகளை தான் நமக்கு அகத்தவம், அகத்தாய்வு அப்படின்னு கொடுத்திருக்காரு. ஆனா இதெல்லாம் செய்யணும்னா உடம்பு நல்லா இருக்கணும். அதுக்கு வேண்டிய உடற்பயிற்சியும் நமக்கு கொடுத்திருக்காங்க. அதோட நிறைய கருத்துக்கள், குடும்ப அமைதி எப்படி கொண்டு வரணும், எது வேணும், எது வேண்டாம். அப்புறம் பெண்கள், அந்த காலத்துல மதிப்பு இல்லை, இப்ப மதிப்பு வந்திருக்கு. ஆனா அதை எப்படி மிஸ்யூஸ் பண்றோம், அதனால பெண்ணின் பெருமைன்னு அதையும் சேர்த்து கொடுத்திருக்காரு. நம்ம வாழ்க்கையும் சரியா இருக்கணும் அப்படின்னுட்டு அதையும் கொடுத்திருக்காரு. அப்புறம் எத்தனை அகத்தாய்வு பயிற்சிகள்ல எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க. 2வது அகத்தாய்வுல எத்தனை கருத்துக்கள், அப்புறம் 3வது அகத்தாய்வுல எத்தனை கருத்துக்கள். ஏன்னா எதிர்பார்ப்புங்கிறது ஏமாற்றத்துல முடியுதுனால
நம்ம யாருமே 2 பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு மனிதர்கள் வேறுபாடு என்கிற அந்த கருத்தை கொடுத்திருக்கார். கர்மயோக வாழ்க்கை, நன்றி உணர்வு, விளைவறிந்த விழிப்பு நிலை, எத்தனை விஷயங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் பிரம்மஞான பயிற்சியை கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த உருவத்திலேயே எல்லை கட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனால அந்த இறைநிலைங்கிறது இல்லாத இடமே இல்லை, சுத்தவெளி எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படிங்கிற அந்த கருத்தை கொடுத்து, அது அறிவா ஜடப்பொருள்களையும் சரி உயிருள்ள உயிரினங்கள்லயும் மனிதன் வரை அது அறிவா இயங்கிட்டு இருக்குங்கிற அந்த உயர்ந்த விளக்கத்தையும் கொடுத்து, விலங்கின மனிதன்ல இருந்து மனிதனாக மாறி மனிதன் தெய்வ நிலைக்கு போவதற்கு வேண்டிய அத்தனை பயிற்சி முறைகளை நமக்கு மகரிஷி கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த பிறவி பயன் என்னன்னா, இறை உணர்வு பெற வேண்டும், அறநெறி வாழ்க்கை வாழ வேண்டும். எவ்வளவு நாள் இருக்க போறோமோ தெரியாது. அதை முயற்சி செய்து நாம் இந்த பயிற்சிகளை விடாமல் செய்து நாம் வாழ்க்கையில் முன்னேறுவோம். இந்த பிறவியிலேயே இறையுணர்வு பெற்று அறநெறி வாழ்க்கை கடைபிடிப்போம். இத்தனையும் உங்களுக்கு சொல்றேன்னா எனக்கும் சேர்த்துதான். ஏன்னா எல்லாருக்குமே அப்பப்போ ஐயோ கால் வலிக்கிறது, கை வலிக்கிறது, இவ்வளவு பண்ணியும் இது குறையலையே அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் அப்படியே அந்த மன சோர்வு வரும். இருந்தா கூட இந்த கருத்துக்களை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லும் போது, ஆஹா நம்ம சொன்னோம், நமக்கு சேர்த்துதானே இது அப்படின்ட்டு விடாமுயற்சியோட நம்ம மேலும் மேலும் அந்த பதிவுகள் இருக்குன்னு தெரியுது இதனால. அதனால நம்ம அந்த பதிவுகளை போக்கிக் கொள்வதற்கு இந்த பயிற்சிகளை விடாமல் செய்ய வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் இறையர்களும் குருவர்களும் துணை புரிய வேண்டும். வாழ்க வளமுடன்.